ஒத்த கல்லு மூக்குத்தி தான் இங்க கலர் கலர் இருக்குதுதான் வந்து பாருங்க. அட ஓடியாங்க வந்து வாங்குங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மூக்குத்தி இருக்கு பாருங்க. வாங்க வாங்க ஓடியாங்க, அட வந்து வந்து எடுத்துக்கோங்க. வாங்க வாங்க ஓடியாங்க, அட வந்து வந்து வாங்கிக்கோங்க. வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க. மூக்குத்தி மூக்குத்தி அதிர்ஷ்டக்கால் மூக்குத்தி வந்து வாங்குங்க. போனா கிடைக்காது, பொழுது போனா திரும்பாது. என்னடி சின்ன பொண்ணு இதெல்லாம்? ஓடியா ஓடியான்னு குட்டியே, என்னது இது? அடியே வசந்தி வாடி, இதெல்லாம் மூக்குத்தி வந்து எடுத்துக்கோடி. உனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கலர் கலரா இருக்குது. உனக்கு எந்த மாதிரி மூக்குத்தி வேணுமோ அந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோ. என்ன மூக்குத்தியா? மூக்குத்தி இல்லாம போட்டு வித்துட்டு கிடப்ப, இதெல்லாம் யாரடி வாங்குவாங்க? என்ன வசதி இப்படி சொல்லிட்ட? மூக்குத்தி பத்தி தெரியாது? இது சாதாரண மூக்குத்தி கிடையாது, அதிர்ஷ்ட மூக்குத்தி. இந்த மூக்குத்தி போட்டா வீட்டுல பணமழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டு பாத்துக்க. என்னது பணமழை கொட்டுமா? என்னடி என்ன சின்ன பொண்ணு, என்ன பணமழை கொட்டும்? ஆமா, இம்ம நேரம் மூக்குத்தி மூக்குத்தின்னு கத்திங்க. அப்பெல்லாம் வரல, இப்ப பணமழை உடனே ஓடியாது நிக்கிற. ஏடி என்னடி மூக்குத்தியா? மூக்குத்திய வித்துட்டு கிடக்க? மூக்குத்தி விக்காம பின்ன மூக்கையா கொண்டாந்து விப்பாங்க. மூக்குத்தி தான் வித்துட்டு கிடக்கேன். ஏன்டி சின்ன பொண்ணு ரொம்ப தான் சிலுத்துக்கிற? என்னன்னு தானே கேட்டோம். சரி சரி, எம்புட்டு ஒரு மூக்குத்தி? ஏக்கோ ஒரு மூக்குத்தி வாங்கினா 2000 ரூபாய். அதுவே 2 மூக்குத்தியா எடுத்தீங்க, உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு தர பாத்துக்கோங்க. என்னடி சின்ன பொண்ணு இத்தனோண்டு மூக்குத்திய போய் 2000 ரூபாய் 3000 ரூபான்னு சொல்லிட்டு கிடக்க? நான் கூட எதனா 200 300 தான் பார்த்தேன். 2000 3000 யார் வாங்குவாங்க சொல்லு? ஆமாண்டி வசந்தி, 200 300க்கு உன்னை ஓடியா ஓடியா நான் அழைக்கிறாங்க. இங்க பாரு, இது சுத்தமான தங்க நகை பாத்துக்கோ. அதே மாதிரி அந்த காலத்து நகை, இது சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல, இதுல அதிர்ஷ்ட கல் இருக்குது. யாருக்கு அந்த கல்லு கிடைக்குதோ அவங்களுக்கு அதிர்ஷ்ட மழை தான். ஏண்டி எங்களுக்கு எதுக்கடி அதிர்ஷ்ட மழை? சாதா பெய்யற மழையே எங்களால தாங்க முடியல, இதுல அதிர்ஷ்ட மழை பெஞ்சா நாங்க என்ன பண்றது? அரே புஷ்பாக்கா, இது சாதாரண மழை கிடையாது, இது பண மழை. இந்த மூக்குத்தியை வாங்கி போய் நீங்க வச்சீங்கன்னா அன்னைக்கு நைட்டே பண மழையே புழிய பாத்துக்கோங்க. ஏண்டி சின்ன பொண்ணு அப்படி உண்மையாவா சொல்ற நீ? பின்ன நான் என்ன பொய்யாவா சொல்றேன்? உண்மையா தான் சொல்றேன். நீ வேணா வாங்கி போய் வச்சு பாரு. அப்படி ஆவல்னா என்ன வந்து கேளுடி. ஏண்டி உன் மூக்குத்தி வியாபாரம் ஆவலன்ன உடனே அப்படி இப்படின்னு சொல்லி தழுத்தி வித்தறியாடி மூக்குத்திய பூரா? அடடா, இந்த புஷ்பாக்காவுக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தி. பழைய மூக்குத்தி எல்லாம் பெயிண்ட் அடிச்சு விக்கிறன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்குமோ? ஏக்கோ அந்த மாதிரி சொல்லாதீங்கக்கா. இப்பெல்லாம் வந்துட்டு போன்லயே ஆன்லைன் சேலுன்னு வந்துடுச்சு. நான் இப்ப போன்ல போட்டேன்னா ஒரு நிமிஷத்துல இந்த மூக்குத்தி பூரா காணாம போயிடும். என்னடி சொல்ற? மூக்குத்தி பூரா காணாத போயிடுமா? காணாத போயிடுனா மூக்குத்தி பூரா ஒரு நிமிஷத்துலயே வித்து கொடுவேன் நானு. சரி, நம்ம ஊராச்சே, 4 பேர் மூக்குத்தி வாங்கி போட்டு நல்லா இருக்கணும் தான் பார்த்து நான் இங்க வித்துட்டு கிடக்க பாத்துக்கோங்க. சின்ன 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 பொண்ணு, என்ன என்ன விக்கிற பொண்ணு. நீலமண்டை டோப்பா முடி, வாங்கக்கோ வந்து மூக்குத்திய வாங்குங்க. என்ன மூக்குத்தியா? அட 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 அட, மூக்குத்தி பூரா சூப்பரால இருக்குது. ஆமா, சின்ன பொண்ணு மூக்குத்தி இல்ல, சூப்பரா தான் இருக்கும். 2 மூக்குத்தி வாங்கி போடுங்க. மூக்குத்தி எனக்கு தானே ரொம்பவே பிடிக்கும் தானே, ஆனாலும் வாங்கவே முடியலையே, காசு இல்லையே. ஓ சில தந்தா வாங்கி பெண்ணானே, குடுப்பியா நீ சின்ன பொண்ணு தானே தானே தானே. அப்படியே நீயும் ஓடி போடு, மாட்டேன் கொடுக்க மாட்டேன். என்னடி சின்ன பொண்ணு, நான் வேணா அப்படியா பழகிருக்கோம் சொல்லு? ஒரு மூக்குத்தி கடனா கேட்டா கொடுக்க மாட்டியே. ஏக்கோ யாருக்குமே மூக்குத்தி கடனா கொடுக்கறதே கிடையாது பாத்துக்கோங்க. கடன் அன்பை முறிக்கும். கடன் கொடுத்தா அன்பே முறிக்க பாத்துக்கோங்க. உங்க அன்பெல்லாம் எனக்கு வேணும்ல, அதனால நான் கடமே கொடுக்கல. இவ எப்படி பார்த்தாலும் நம்ம வழிக்கு வர மாட்டா போல இருக்கே. ஏண்டி சின்ன பொண்ணு அப்படின்னா கடத்த விடு, வார வாரம் தண்டல் கட்டுற மாதிரி கட்டிடலாம்ல? ஏக்கோ அதுக்கும் பயன் இல்லை, ஒன்லி கேஷ். இங்க கேஷ் மட்டும் கொடுத்தா தான் டெலிவரி பண்ணுவோம். எப்படி சுத்து போட்டாலும் வழி விட மாட்டாளே. என்ன புஷ்பாக்கா, மூக்குத்தி வாங்கிட்டீங்களா? இல்லடி சரோஜா, நாங்களே இதுக்கப்புறம் தான் வாங்கணும். எப்படி வாங்குறதுன்னு தெரியாதா நின்னுட்டு கிடக்கும். ஏக்கோ அந்த கவலையை நீங்க விடுங்க. உங்களுக்கு மூக்குத்தி கரெக்டா நான் பார்த்து எடுத்து கொடுக்குறேன். இந்த மூக்குத்தில ஏதாவது திருட்டுத்தனை இருக்கா இல்ல வில்லங்க ஏதாவது ஒளிஞ்சிருக்கான்னு நான் பார்த்து செக் பண்ணி தரேன். அப்புறமா நீங்க வாங்கி போடுங்க. ஏக்கோ அப்படின்னா எனக்கு ஒரு மூக்குத்தி எடுங்க, நல்லா பச்சை கலர் கல்லு வச்ச மாதிரி. ஏடி சின்ன பொண்ணு, மூக்குத்தி எடுத்து குடுடி, பார்த்து எடுத்துக்கிறோம். இதோ இந்தாங்க மூக்குத்தி. எடி வசலி, பச்சைக்கல்லு மூக்குத்தி, பச்சைக்கல்லு மூக்குத்தி, மூக்குக்கு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் மூக்குத்தி. இந்தாடி உனக்கு மூக்குத்தி. ஏண்டி மூக்குத்தி பார்க்க நல்லா தான் இருக்குது, நல்லா புதுசா நல்லா பல பலன்னு இருக்குது. ஆனா ஒண்ணு சந்தேகம். என்ன சந்தேகமா? என்ன சந்தேகம்? ஏண்டி மூக்குத்தினா சின்னதா இருக்கும் கல்லு வச்ச மாதிரி, என்ன இவ்ளோ பெருசா குடுக்குற? இதுவா மூக்குத்தி? அப்பாடா, நான் கூட வேற ஏதோன்னு பயந்துட்டேன். இதையா கேட்டீங்க? வேற ஏதோன்னு பயந்துட்டியா? வேற என்னன்னு பயந்துட்ட? ஏக்கோ அதை விடுங்க. இந்த மூக்குத்தி எல்லாமே பழங்காலத்து மூக்குத்தி. இப்ப வர மூக்குத்தி தான் சின்ன சின்னதா பொட்டு பொட்டா முத்து முத்தா இருக்குது. அந்த காலத்துல நம்ம அம்மா ஆயா எல்லாம் இந்த மாதிரி மூக்குத்தி தான் போடுவாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்குதுக்கா, இதுல அதிர்ஷ்ட கல் இருக்குது. என்னடி அதிர்ஷ்டக்கல்லுன்னு வந்ததுல இருந்தே சொல்லி நிக்கிறியா? அப்படி என்னதான் இதுல அதிர்ஷ்டக்கல் இருக்குது? அதானே. ஏக்கோ இந்த மூக்குத்துல இருக்குது அதிர்ஷ்ட கல்லுனா சாதாரண அதிர்ஷ்ட கல்லு கிடையாது. இதை வாங்கி போய் நீங்க வச்சீங்கன்னா உங்க வீட்டுல சண்டையே வராது பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பணம் பொருள் தங்கம் வயிறுன்னு உங்களுக்கு எல்லாமே தேடி வரும்.
என்னடி சின்ன பொண்ணு உண்மையா வாடி சொல்ற? ஏக்கோ நான் வந்ததுல இருந்து அதைத்தான் சொல்லிட்டு கிடக்க, நீங்க வேணா வச்சு பாருங்க, அதுக்கப்புறமா என்ன வந்து கேளுங்க. அப்படின்னா சின்ன பொண்ணு நான் ஒரு 2 மூக்குத்தி எடுத்துக்கிறேன். ஆமா ஆமா எனக்கு ஒரு 2 மூக்குத்தி வேணும். தாராளமா நீங்க எடுத்துக்கலாம், உங்களுக்கு எத்தனை மூக்குத்தி வேணுமோ நீங்க அத்தனை மூக்குத்தியும் எடுத்துக்கலாம். அதெல்லாம் சரிதான். இது என்ன மூக்குத்தில ஒரே பெயிண்ட் நாத்தமா அடிக்குது? ஐயோ தெரிஞ்சிடுச்சா? என்ன பெயிண்ட் நாத்தமா? பெயிண்ட் நாத்தெல்லாம் ஏண்டி அடிக்க போகுது? இது புது மூக்குத்தி இல்ல, அதனால உனக்கு அந்த மாதிரி நாத்தம் அடிக்கும். ஏக்கா எனக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு புது மூக்குத்திக்கு அடியெல்லாம் தெரியாது, நீங்க வேணா பாருங்க. ஏண்டி சரோஜா, இதுல வசந்தி சொல்ற மாதிரி பெயிண்ட் அடிச்ச மாதிரி தாண்டி எனக்கும் ஸ்மெல் வருது, நீயும் நல்லா செக் பண்ணி பாரு. ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, இது அதிர்ஷ்டக்கல்ல மூக்குத்தி, அந்த மாதிரி தான் நாத்த அடிக்க பாத்துக்கோங்க. அப்பாடா, எப்படியே நம்மளுக்குன்னு ஒரு நீலாமரி மண்டை மாட்டிக்கிட்டா. அப்படியா சொல்றேன்? ஆமாக்கா இது புது மூக்குத்தி இல்ல, இது சரியா காஞ்சிருக்காது, அதான் ஒரே பெயிண்ட் ஸ்மெல்லா அடிக்குது. அப்படியா? நான் கூட என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பயந்தே போயிட்ட பாத்துக்கோ. என்னக்கா நம்ம சின்ன பொண்ணு மேலேயே சந்தேகப்பட்டா எப்படி சொல்லுங்க? நம்ம சின்ன பொண்ணு யாரு? நம்மளோட தோஸ்து. அவ என்னைக்காச்சும் நம்மளுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைப்பாளா, இல்ல ஏமாத்தி தான் வித்திருப்பாளா? அடைச்சா இந்த அளவுக்கு நம்மள நம்புறாளுலே, இவளுங்கிட்ட நம்ம ஏமாத்தி விக்கிறோமே. அதுவும் சரிதாண்டி, நம்ம சின்ன பொண்ணெல்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டா. பேசாத இவளுங்கிட்ட நம்ம உண்மையை ஒத்துக்கலாமா? உண்மையை சொன்னா என்ன ரொம்பவே கேவலமா நினைச்சிருவாளுவ. இதுக்கு வேற எதனா ஐடியா பண்ணணும். சின்ன பொண்ணு எனக்கு இந்த மூக்குத்தி ரெண்டுமே பிடிச்சிருக்கு, நான் இதை ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். சின்ன பொண்ணு நாங்களும் மூக்குத்தி எல்லாம் எடுத்துட்டோம், எம்புட்டுன்னு சொல்லி காசு கொடுத்துட்டு போறோம். சின்ன பொண்ணு தான் ஆரம்பத்திலே சொன்னாலே ஒரு மூக்குத்தி எடுத்தா 2000 ரூபாய், 2 மூக்குத்தி எடுத்தா 3000 ரூபாய் சொல்லிட்டு மறந்துட்டீங்களா? சின்ன பொண்ணு ஏதாவது டிஸ்கவுண்ட் எதனா இருக்குதா என்ன? இல்ல 2 மூக்குத்தி 3000 ரூபாய் கொடுக்கணுமா? அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு ஒரு மூக்குத்தி 500 ரூபானே தர, 2 மூக்குத்தி 1000 ரூபான்னு கொடுத்து வாங்கிட்டு போங்க. என்னாச்சு இவளுக்கு? ஒரு மூக்குத்தி 2000 வித்துட்டு கடந்தவே இப்ப என்னடனா 500ன்னு கேக்குறா. ஏண்டி சின்ன பொண்ணு மூஞ்செல்லாம் ஒரே சோகமா இருக்கு, என்னாச்சு? ஏக்கா நம்மளுக்காக சின்ன பொண்ணு டிஸ்கவுண்ட் எதனா பண்ணிட்டாலா என்னவோ, அதான் இவ்வளவு கம்மியா சொல்றா. அதெல்லாம் இல்லடி வசந்தி, 1000 தான் இருந்தாலும் நீங்க தான் எனக்கு உயிர் தோழிங்க. உங்களுக்கு நான் குறைச்சு தரத அப்புறம் யாருக்கு நான் கொடுக்க போற சொல்லுங்க பாப்போம். அதனால நீங்க ஒரு மூக்குத்தி 500னே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை மூக்குத்தி வேணுமோ அத்தனை மூக்குத்தி நீங்க எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாத உங்களுக்கு கடனாவும் நான் தரேன். வேணும்னா ஒரு மூக்குத்தி நீங்க ஃப்ரீயா கூட எடுத்துக்கலாம். என்னடி சின்ன பொண்ணு, உனக்கு ஏதாவது பேக்கி பிடிச்சிருச்சா என்ன? கடனே கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்ப என்னடானா கடன் கொடுத்து ஃப்ரீயா கூட எடுத்துன்னு போன்னு சொல்ற. ஏக்கோ இதுக்கப்புறம் அதெல்லாம் அப்படித்தான், நீங்க இருக்கும்போது எனக்கு காசு பண்ணலாம் பெருசே கிடையாது பாத்துக்கோங்க. அப்பாடா சின்ன பொண்ணு, நான் கூட ஒரே ஒரு மூக்குத்தி எடுக்கலாம்னு பார்த்தேன். ஒரு மூக்குத்தி 500 ரூபான்னு சொல்லிட்டுல 2 மூக்குத்தி எடுத்துக்கின்னு ஒரு மூக்குத்தி ஃப்ரீயா தரேன்னு சொன்னால அதையும் வாங்கிட்டு போவேன். வாங்கிக்கோ வசந்தி, உனக்கு இல்லாத மூக்குத்தியா? சரி இருங்க, நான் உங்களுக்கு மூக்குத்தி எடுத்து தாரேன். சே, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எவ்வளவு உயிரா இருக்கிறாங்க நம்ம மேல, நம்ம தான் புரிஞ்சுக்கவே இல்லை, ஏமாத்திட்டு இருப்போம். இப்பதான் கொஞ்சம் மன திருப்தியா இருக்குது. ஏக்கோ பாத்தீங்களாக்கா சின்ன பொண்ணு எப்படி ஏமாத்தனன்னு? என்னடி சொல்ற சரோஜா? ஏக்கோ சின்ன பொண்ணு கடன் ஒண்ணு வச்சுட்டா 5 ரூபாய் 10 ரூபான்னு கம்மி பண்ணவே மாட்டா. அதுவே நம்ம உயிர் தோழி கீர் தோழின்னு சொல்லி எம்மாதிர காசை கம்மி பண்ணி இப்போ ஒரு மூக்குத்தி ஃப்ரீயா வாங்கிட்டோம் பாத்துக்கோ. என்னடி சரோஜா, அப்ப வேணும் தான் இதெல்லாம் பண்ணிய நீ? ஆமாக்கா, அவ எத்தனை நாள் நம்மள ஏமாத்தி இருப்பா, அதான் அவ பக்கமே போய் ரூட்ட மாத்தி இன்னைக்கு அவளை ஏமாத்தன. அடி பாவீங்களா, நீங்க என்னையே ஏமாத்திட்டே. நீ இன்னைக்கு இருக்குடி உனக்கு. சரோஜக்கா இந்தாங்க மூக்குத்தி. குடுடி சின்ன பொண்ணு, மூக்குத்தியே குடு. ஏண்டி நீலமண்ட நீலாம்பேரி, என்ன தைரியம் தான் இந்த சின்ன பொண்ணையே போட்டு ஏமாத்திருப்ப நீ? என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம் வெள்ளாட்டுக்குன்னு மூக்குத்தியை கொண்டா, நான் வீட்டுக்கு போறேன். மூக்குத்தியா வேணும்? என்னை ஏமாத்துறது மட்டும் இல்லாத உனக்கு மூக்குத்தி வேற வேணுமா? மூக்குத்தி இந்த மூக்குலயே ஒண்ணு வாங்கிக்கோ. இந்த சின்ன பொண்ணு ஏமாத்தாத ஆளே கிடையாது. உனக்கு என்ன தைரியம் தான் நீ என்னையே ஏமாத்திட்ட நீ? ஹாய் மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. மக்களே எங்க சேனலை தொடர்ந்து பாக்குறவங்க உங்க ஊரையும் பேரையும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் பாய், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.